வேளையில கூட இந்த நேரத்தில் கூட நமக்கு இந்த விசேஷ கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. இந்த நேரத்துக்கு முழுக்க நான் வந்து அடுத்ததாக நம்மளுடைய இந்த ப்ரோக்ராமோட மாடரேட்டர் ஒருத்தர் இருக்கிறாங்க, சரிங்களா? Usually like online program, when you mean online program, they would be a moderator, and this person is the one who will be handing over like to a different person, like what they're going to next. அடுத்தது அவங்க என்னென்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த காரியத்துக்கு அவங்க தான் நம்மளை கொண்டுட்டு போவாங்க. MC, சரிங்களா? நம்ம வந்து மாடரேட்டர் நம்ம கூப்பிடுறோம், சரிங்களா? அவங்க வேற யாரும் இல்லை, சரிங்களா? நம்முடைய சிஸ்டர் விக்கி லாரன்ஸ் அவர்கள் தான், சரிங்களா? இந்த நேரத்தில் கூட இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக அவங்களுடைய கருத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவங்க தான் இன்றைக்கு வந்து நம்மை வழி நடத்துவார்கள். ஹேண்ட் ஓவர் டு யூ அம்மா. Thank you பாஸ்டர். ஓகே, எல்லாருக்கும் சோஸ்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஓகே, இப்பொழுது நம்ம சிறிது நேரம் வந்து நம்மளோட அஜெண்டா பார்ப்போம். இன்ற 21 நாளா நம்ம வந்து கூடி ஒருமனப்பட்டு ஜெபிச்சிருக்கோம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு நிறைய வல்லமை அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க. சோ நம்மளோட இன்றைக்கு ஓகே, நான் வெல்கமிங் ஸ்பீச் கொடுத்த பிறகு ஓப்பனிங் ப்ரேயர், அதாவது ஆரம்ப ஜெபம் வந்து நம்ம பிரதர் மைக்கேல் செய்வாரு. அதுக்கு பிறகு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் வந்து நம்மளோட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரேமன் நாதன் அவங்க செய்வாங்க, சிஸ்டர் ரேமா, பிரதர் ரேமன். அப்புறம் ஸ்பீக்கரை வந்து நம்ம பாஸ்டர் டேவிட் வந்து நம்ம பாஸ்டர் வந்து அறிமுகப்படுத்துவாரு, நம்ம எல்லாருக்கிட்டையும் அவர் அறிமுகப்படுத்துவாரு அந்த டைம். அப்புறம் படித்த பிறகு அவர் ஷேர் பண்ணுவாரு அவருடைய வார்த்தை. ரெவரண்ட் டேவிட் ராசபண்டி அவர்கள் ஷேர் பண்ணுவாரு. அதுக்கு பிறகு வந்து சிறிது நேரம் ஒரு ஆராதனை ஜெபம் அவரு ஷேர் பண்ணின பிறகு ஒரு ஆராதனை நேரம், கொஞ்சம் ஆண்டோருக்குள்ள அந்த ஆவியில நம்ம நிறைஞ்சி அந்த ஆராதனை நேரம் பாஸ்டர் நம்மளோட போதகர் நடத்துவாரு. அதுக்கு பிறகு வந்து கமிட்மெண்ட் ப்ரேயர், அந்த ப்ரேயர் வந்து பாஸ்டர் டேவிட் ராசபாண்டி செய்வாரு. அதுக்கப்புறம் க்ளோசிங் அண்ட் பெனடிக்ஷன் வந்து நம்ம பாஸ்டர் ரெவரண்ட் குணபாலன் நடத்துவாரு. ஓகே, சோ நேரம் தாமதிக்காததுக்கு பதி நம்ம வந்து பிரதர் மைக்கேல் ராஜா அவரை கூப்பிட்டு இந்த ஆரம்ப ஜெபத்திற்கு அழைக்கிறேன். பிரதர் மைக்கேல். ஓகே, thank you sister. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Let's close our eyes and pray. Father God, thank you Lord for this time that you have given us, so Father. Nandri Appa, thank you for your wonderful presence in our midst, Lord. So Father, thank you Lord for the 21 days prayer that we have all taken part in. Thank you that you took charge, Lord Jesus Christ. Thank you for all those who have taken part in this prayer, Lord. Father, we pray, O Father, Lord, Appa, that our prayers, Lord, will bring honor and glory to your name alone. It will be a sweet aroma, Lord, to your name, O Father. Appa, we prayed for 13 states, Lord, in Malaysia. And we prayed for the federal territories, Lord, 3 federal territories. We also prayed, Lord, for all the COVID workers, O Father, Lord, for the frontliners, because we are suffering from COVID, Lord. And we prayed, Lord, for evangelism, missions, Lord, and all the other ministries of the church. Appa, every day, Lord, was a time to you, Father. The time they have given to you, Lord. Every time that we spend, Lord, in your presence, O Father. Because we know, Lord, you are our God. You are our Savior. You are the only one, Lord, who have all right over us, Lord. And Malaysia belongs to you, Father. Malaysia is yours, Lord. Papa, we thank you, Lord, for answering our prayers, Lord. We have seen things change, O Father. We have seen things improve, Lord, especially in the COVID situation. But we pray that you will continue to guide and lead this country, Lord. And touch, Lord, yes, guys, so many of us, Lord, who need you, O Father. Nandri Appa, thank you, Jesus. Appa, thank you, Lord, that we are at the finale, Lord, of the 21st day. We thank you, Lord, for your wonderful presence with us. We thank you for the Reverend David Rasapandi. Appa, talk through him, Lord. We want to hear your words, O Father. We want you to guide and lead us, Lord.
Burn your calmness upon our lives, O Father. We are very uncertain about a lot of things, O Lord, about the political situation of this country, about the economy, about the COVID-19 pandemic. But we know you are in charge, O Father. And we trust you, we believe in you, Lord. Appa, who are we, Lord, without you, O Father? We are standing at the gap, Lord. For Malaysians, O Father, Lord. As Malaysians, we are standing at the gap for all our Malaysian brothers and sisters, O Father. And especially on this day, Lord, on the day of independence, Lord, on the day of Merdeka, O Father. We will commit our country once again to you, Lord. Appa, you had a wonderful plan for this country, Lord, 64 years ago, Lord. Continue, Lord, to guide and lead, O Father, Lord, take charge of this country, Lord. Appa, I also want to thank Lord Jesus Christ for those who have organized this prayer, for giving them the inspiration, Lord. Sister Vicky, Reverend Gunabalan. Thank you, Lord, for guiding them through, Father, Lord. And for all of us, Lord, for working with them, Lord. Appa, at the end of the day, Lord, your name alone must be glorified, Lord. Your name alone must be glorified above all other names, O Father. Nandri, Appa. Thank you, Jesus. Thank you, Lord. Appa, we commit this time unto your hands, Lord. Take over, Father, Lord, Appa, from the beginning to the end. Appa, let it be a wonderful time, Lord. Every second, every minute, Lord. Let it be a wonderful second, Lord, of appreciating you, Lord, of giving thanks to you, Lord, of glorifying your name, O Father. We ask all this in the most precious name of our Lord and Savior, Jesus Christ. Amen. Amen, amen, amen. Thank you, Brother Michael. இத்துடன் நம்ம தொடர்ச்சியாக நம்மள துதி தொழுகையில நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரெய்மன் நாதன் அவங்க நம்மள வழி நடத்துவாராங்க. பாருங்கள், நாம் தொடர்ந்து ஒரு மனமாக நாம் தொடர்ந்து இந்த வேளையிலும் நாம் தேவனை ஆராதிப்போமா? ஆமென். Thank you Jesus. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை திறந்து விட்டு செய்வோரும் சித்தம். செவிகளையே திறந்து விட்டு செய்வோரும் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, அமனரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஆமென். எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. யாவரும் சொல்லும் ஐயா வாழ்க வாழ்க, உம்
ஆண்டவரே. Yes, Jesus. ஆமென். மகிழ்ந்து களி கூறட்டும் இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. Yes, Jesus. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்கவே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. Yes, Lord. தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினவுமக்கே மகிமை. ஆமென். என்னை தேடி வந்து மீட்டவரே தினவுமக்கே மகிமை. ஆமென். ஐயா வாழ்க வாழ்க. Yes, Lord. உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க. யாவரும் சொல்லுமா? ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. Yes, Jesus. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஆமென். உம் நாமம் வாழ்க இயேசுவே. உம் நாமம் வாழ்க. ஹalleluya. உம் நாமம் வாழ்க. ஹalleluya. ஆமென். ஹalleluya. Yes, Jesus. உம் நாமம் வாழ்க ஆண்டவர் ராஜா. நீரே தேவன், நீரே இரட்சகர் ஆண்டவர் ராஜா. ஹalleluya. ஹalleluya. ஓ ரபரன பரக்கமல மலமல. ஹalleluya. ஹalleluya. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர் ராஜா. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. Thank you, Jesus. ஹalleluya. ஆமென். உம் நாமம் வாழ்க. ஹalleluya. உம் நாமம் வாழ்க. இயேசுவே உம்முடைய தேவனை உயர்த்துமா. யாவரும் ஒரு மனமாக நாம் தேவனை உயர்த்துமா. இருதயத்தை நாம் ஏறெடுப்போமா. நம் சிந்தையை நாம் ஏறெடுப்போமா. அவருடைய பிரசன்னம் நம்மளை சூழ்ந்து கொண்டிருந்த இந்த வேலையிலும் தொடர்ந்து அவரை ஆராதிப்போமா. Thank you, Jesus. ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவர் ராஜா. உம் நாமத்தில் வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை நாமத்தில் வருகிறோம் ஆண்டவர் ராஜா. உந்தன் நாமம் மேன்மை போல ஆண்டவர் ராஜா. வேறொரு நாமம் இல்லை ஆண்டவர் ராஜா. அதிசயம் நாமம் ஆண்டவர் ராஜா. வல்லமை நிறைந்த நாமம் ஆண்டவர் ராஜா. ஓ ரப ரப ரகபர மன 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 மன. இயேசுவே தூயரே அன்பரே. ஹalleluya. இயேசுவே ஹalleluya. ஆமென். உந்தன் நாம மேன்மை போ வேறொரு நாம
நல்லவரே என் ஆண்டவரே. உந்தன் நாமம் அற்புதம், உந்தன் நாமம் அற்புதம். Yes, Jesus. உந்தன் நாமமே ஜெயம். Yes, Lord. உந்தன் நாமம் அற்புதம். Yes, Lord. உந்தன் நாமமே ஜெயம். நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. ஆமென். உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. அன்பரே என் அன்பரே, நல்லவரே என் ஆண்டவரே. அவர் சொல்லுமா, அன்பரே என் அன்பரே. Yes, Jesus. நல்லவரே என் ஆண்டவரே. ஆமென். அன்பரே. Hallelujah. ஆமென். இயேசுவே. தூயரே. ஓ ரபர மல 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 மல. ஓ ரபர கல மல 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 மல. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரபர கமல மல 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 மல. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரபர ரபர கமல மல 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 மல. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Hallelujah. அப்படியே தேவனை ஆராதிப்போமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து அவரை ஆராதிப்போமா. Thank you, Jesus. எங்கள் அன்பான தேவன் நீரே ராஜா, எங்க ஆலோசனை கர்த்தர் நீரே ராஜா, நீங்களே ஆண்டவரே அற்புத தேவன் ஆண்டவர் ராஜா. ஓ ரபரகல மல 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 மல. இயேசுவே துயரே ஆவியானவர் நீரே. Worship you, Lord Jesus. இயேசுவே துயரே. Hallelujah. ஓ ரபரகல மல 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 மல. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. இயேசுவே. Back to you, Ka. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Amen. Okay, சரி, இந்த வேளையில நான் வந்து நம்மளுடைய போதகர் ரெவரன் குணபாலன் அவருக்கு கொடுக்கிறேன். அவர் வந்து நம்மளோட இன்னைக்கு பேச போற நம்மள ரெவரன் டேவிட் ராசா பாண்டியா அவர்களே அறிமுகப்படுத்துவாரு. ஏன்னா அநேகருக்கு தெரியும் அவரை பத்தி. பட் இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா சிலர் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க இந்த 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 21 prayer 21 days பின்னாடியில நம்ம கூட்டாளிங்களும் இருக்காங்க, வெளியூர் சபையார்களும் இருக்காங்க. சோ அந்த மாதிரி பார்க்க வேலையில நம்ம போதகர் வந்து அறிமுகப்படுத்துவாரு. ஓகே பாஸ்டர். ஓகே, தேங்க்யூம்மா. இந்த வேளையில கூட இயேசுவின் நாமத்துல உங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ. இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்களா, 21 நாட்கள் மிகவும் விசுவாசத்தோடு உண்மைத்துவத்தோடு இந்த நாள்ல கூட வித் மச் ஃபெய்த்ஃபுல் யூ ஹவ் கம் திஸ் ஃபார்.
இதுவரையிலும் உண்மைத்துவத்தோடு 21 நாட்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தின் பிரகாரமாக நீங்க ஜெபித்து விதமாக நீங்க வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையில கூட நான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நேரத்தில் கூட நீங்க பார்த்தது என்றால், இந்த ஒரு 21 நாட்கள் இந்த நிகழ்ச்சி வந்து குறிப்பாக நம்முடைய டிஎம்சி பிணையினுடைய நம்முடைய மெத்தடிஸ்ட் பெண்கள் அவர்கள் இவ்விதமாக இந்த நிகழ்ச்சியை அவர்கள் அவங்க தலைமை தாங்கி அவங்க வழிநடத்தி வந்திருக்காங்க. சகோதரி விக்கி இந்த நாளில் பார்க்கும் பொழுது இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் கோஆர்டினேட்டராக அவங்க காணப்படுறாங்க. நம்ம மத்தியில ஷீலாவும் இருக்கிறாங்க. நம்முடைய மெத்தடிஸ்ட் உமன் பிரசிடென்ட் அவர்களும் இந்த நம்ம மத்தியில அவங்க இருக்கிறாங்க. அதே வேளையில் கூட இந்த நேரம் வரையிலும் நீங்க எல்லாரும் சரிங்களா 10:30 மணிக்கு மேல நம்ம ஏன் சில நேரத்தில் யோசிப்போம், இது ரொம்ப ஆக்வர்டான ஒரு டைம் ஆச்சு அப்படி சொல்லி ஒரு வேலை நமக்குள்ளாக ஒரு யோசிப்போம், ஏன்டா 10:30 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நீங்க பார்க்க போனீங்கன்னா நம்மளுடைய ஒரு புது நாள் வந்து 12 மணிக்கு மேலதான் ஆரம்பிக்கும் ஃபார் செயின் பிரேயர் பொறுத்தவரையில. அதன் அடிப்படையில இன்றைக்கு நீங்க பார்த்தீர்கள் என்றால் இந்த 21 நாட்கள் இன்றைக்கு ஒரு முடிவுக்குள்ளாக அது வருகிறது சரிங்களா. ஸோ 12 மணியோட இந்த 21 நாட்கள் இந்த ஜெபம் ஒரு முடிவு அடைகிறது. அதன் அடிப்படையில இது ஆரம்பத்துல வந்து நம்ம செய்யும் பொழுது கொஞ்சம் என்னது ரொம்ப ஒரு சிம்பிளா நம்ம செஞ்சோம். ஸோ இந்த அடிப்படையில இந்த ஒரு முடிவை வந்து நம்ம வந்து ஒரு சம்பூர்ணமா இன்னும் என்னது ஒரு நல்ல ஒரு முடிவாக நம்ம ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அது கடந்து போகும்படியாக அந்த ஒரு அடிப்படையில இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம். அதன் அடிப்படையில நம்ம மத்தியில அருட்திரு டேவிட் ராசபண்டி அவர்கள் நம்ம மத்தியில இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த நாளுக்குரிய வார்த்தையை அவர் பகிர்ந்து கொள்வார். சில பேருக்கு இவர் நன்கு அறிமுகமான ஒருவராக அவர் காணப்படுகிறார் சரிங்களா. தற்பொழுது அவர் ஈப்போல இருக்கிறார். இவருக்கு எனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நான் ஊழியத்துக்கு வருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஊந்துகோலா இருந்தவர் இவர்தான் என்னுடைய மென்தோர் ஆசானாக அவர் இருந்தார் சரிங்களா. அவரு அதாவது ஊழியத்துக்கு நான் போகும் பொழுது இவர் தான் அநேக இடங்களுக்கு கொண்டு போய் ஊழியத்து குறித்து அதிகமாக கற்றுக் கொடுத்து அதன் அடிப்படையில வருவதற்கு இந்த ஊழியத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தவராக இருக்கிறார் சரிங்களா. அவர் திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க சரிங்களா. இன்றைக்கு அவர் மட்டும் இல்ல, நம்மோடு சேர்ந்து அவருடைய மனைவியும் நம்ம மத்தியில இருக்கிறாங்க சரிங்களா. நீங்க இந்த அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா சிஸ்டர் நேசமணி டேவிட்னு சொல்லி இருப்பாங்க. அவங்கதான் பாஸ்டருடைய மனைவி. ஸோ உங்களையும் நான் வாழ்த்துக்கிறேன் அக்கா. ஸோ இந்த வேளையில கூட அதிக நேரத்தை நான் கடத்தாதபடிக்கு வாருங்கள் நம்ம உங்களுடைய சரிங்களா வெர்ச்சுவல் கைகளை தட்டி சரிங்களா இணையம் வழியாக உங்க கைகளை தட்டி போதுகிறவரே நான் வரவேற்போமாக. பாஸ்டர் வெல்கம் யூ பாஸ்டர். ஓவர் டு யூ. Thank you, Pastor. Pastor, what time I must hand over to you? Okay, Pastor, நீங்க என்னது ஒரு Pastor 11:30 to ஒரு 11:40 குள்ள Pastor. Okay, the time. Yeah, that will be wonderful. Yes, Pastor. பிரியமானவர்களே, முதலாவதாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். அநேக இடங்களில இப்படியாக 21 நாட்கள் தொடர்ச்சியாக ஜெபம் செய்வதெல்லாம் குறைவுதான். சில சபைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஜொகோபாருல எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் அவர் 24 மணி நேரம் ஜெபம் நடத்துவார். மே 1ஆம் தேதி. அப்போ ஒரு முறை நாங்கள் ஈப்போல இருந்து என்னுடைய பிரேயர் டீம் நாங்கள் போயிருந்தோம். ஆனா அது 21 மணி நேரம் இல்ல 28 மணி நேரம் எடுத்து விட்டது. ஏன்னா கூட்டம் முடிஞ்சு ஜனங்க வீட்டுக்கு போக விரும்பவில்லை. தொடர்ந்து ஆராதனை நடந்து கொண்டே இருந்தது. ரொம்ப சந்தோஷம். அதே போல உங்களுடைய நார்தன் டிஸ்ட்ரிக்ட்ல சுங்காய்பத்தானி சபையில அவர்கள் ஜெபம் நடத்தினார்கள் ஆராதனை. அதிலேயும் நான் குழுவாக வந்து கலந்து கொண்டிருந்தேன். இப்படி அநேக சபைகளில பிரியமானவர்களை இப்படியாக செய்வது உண்டு. ரொம்ப மனமகிழ்ச்சி. நீங்களும் கூட பாருங்க 21 நாட்கள் நியமித்து இப்படியாக தெய்வ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபித்து இருக்கும் பொழுது அது மெய்யாகவே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம், ஆத்மாவுக்கு சந்தோஷமான ஒரு காரியம். டெஃபினெட்லி அங்கே நிச்சயமாக பலன் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக உங்களை எல்லாரும் இல்லாவிட்டால் உங்களை அநேக பேர் இந்த 21 நாட்களில இன்னும் சற்று அதிகமாக ஆண்டவரோடு கூட நீங்க நெருங்கி இருப்பீர்கள் என்று சொல்லுவதில் நிச்சயமாக நான் நம்புகிறேன். There's no doubt that many among you, if not all of you, would have experienced closeness with the Lord Jesus Christ during these 21 days of prayer. இது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்ல கூட பிரியமானவர்களே 2 நாளாகவும் 20வது அதிகாரத்திலிருந்து உங்களோடு கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to share with you from 2 Chronicles chapter 20. So you can turn with me to 2 Chronicles chapter 20. 2 நாளாகவும் 20வது அதிகாரத்தை நீங்க திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. இங்க யோசபத் ராஜாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆகவே 3 பகுதியாக பார்க்க போகிறோம். prayer, prophecy
இந்த 3 பகுதிகளை நம்ம பார்க்க போகிறோம். ஜெபம், தீர்க்க தரிசனம், நம்முடைய செயல்பாடு அல்லது நம்முடைய கிரியை என்று 3 பகுதிகளை இந்த பகுதியிலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம் பிரியமானவர்களே. சரி, இந்த 2 நாளாகமம் 20வது அதிகாரத்துல என்ன நடக்கிறது என்று சொன்னால், யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக அநேக ஜனங்கள் அங்கே யுத்தத்துக்கு கூடி வந்து விட்டார்கள். நீங்கள் வசனம் 1, 2 நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே வந்திருந்த அந்த ஜனங்களுடைய எதிரிகளுடைய பெயர்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்க என்ன செஞ்சுட்டாங்க, யோசபாத்துக்கு விரோதமாக கூடி வந்துட்டாங்க. அப்பொழுது யோசபாத் தன் முகத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பி ஆண்டு சமூகத்துல அவன் ஜெபிக்கிறான். அந்த நேரத்துல தான் ஆண்டவர் அவர் தேர்ந்தெடுத்த மனித தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பேசுகிறார். அந்த தீர்க்க தரிசன வசனத்தை பெற்ற பிறகு இந்த யோசபாத் ராஜா சில மகிமையான அதிசயமான சில காரியங்களை அவர் செய்தார். அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய வெற்றி வந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கலாம். If you read chapter 20 of 2nd Chronicle, we see that King Jehoshaphat was praying. He seek the Lord's face for direction. He prayed to the Lord, and then came the word of prophecy. And we see how he acted after he received the words of prophecy. இதுல இருந்து தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பிரியமானவர்களே. முதலாவதாக இந்த யோசபாத்துடைய சூழ்நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், நீங்கள் அந்த 2 நாளாகமம் 20வது அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த 12வது வசனத்துல இந்த யோசபாத் ராஜா 2 காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஒன்று சொல்லுகிறார், ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சத்துருக்கள் வந்திருக்கிறாங்க யுத்தத்துக்கு இவன் விரோதமாக. அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு சத்துவம் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். You read verse 12 in chapter 20. Jehoshaphat says, Lord, I'm powerless. I'm so weak, Lord. I'm powerless. My people are powerless. நாங்கள் பலனற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிட்டு அவர் அங்க சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். இரண்டாவதாக அதே 12வது வசனத்துல யோசபாத் சொல்லுகிறார், ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். In second, Jehoshaphat say, Lord, we wouldn't know what to do. Tidak tahulah apa nak buat. Langsung tidak tahu nak buat apa. என்ன செய்யணும்னு ஆண்டவரே எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே என்று சொல்லிட்டு யோசபாத் ராஜா அந்த ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறத நம்ம வாசிக்கலாம். He said, Lord, I wouldn't know what to do. அதே நேரத்துல பிரியமானவர்களே, நீங்கள் 3வது வசனத்தை வாசித்தீங்கன்னா யோசபாத் ராஜா ரொம்ப பயத்துல நிறைந்திருந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கலாம். When you read chapter 20 and verse 3, says that Jehoshaphat was full of fear. He was terrified. அப்ப இந்த யோசபாத் ராஜா பயந்து போய் பலனை இல்லாதவனாக உணர்ந்து என்ன செய்யணும்னு ஒண்ணுமே தெரியாத நேரத்துல அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்தார் என்று சொல்லி இந்த சம்பவத்துல நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. What a wonderful man of God. He was full of fear. He felt so weak and he wouldn't know what to do, but he looked up to the Lord. That is a man of God. பிரியமானவர்களே, பயத்தினால நிறைந்திருக்கிறாரு, பலனே இல்லாமல் இருக்கிறாரு, என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா ஆண்டவரை தான் அவர் பார்த்தாராம். இவர் உண்மையிலே தேவ மனுஷன். பிரியமானவர்களே, இன்னைக்கு பாருங்க 21 நாட்கள் ஜபத்துல நீங்க கூடி வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கடைசி நாளாக நாம் கூடி வந்திருக்கிறோம். அநேக நேரங்களில நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை கூட இப்படி இருக்கிறது. For various reasons we do feel a kind of fear. In various situations we do feel fear. Because of some circumstances we do feel fear. பாருங்க, சில நேரத்துல நாமும் கூட பல காரணத்தினால பல சூழ்நிலை கடந்து வரும் பொழுது வெவ்வேறான ரீதியில நாமும் கூட சில நேரத்துல ஒரு விதமான பயத்தை உணர்கிறோம். யோசபாத் ராஜாவை போல
பலனே இல்லாம ரொம்ப பலவீனர்களாக இருக்கிறது போல நம்ம உணர்கிறோம். We do oftentimes feel that we are so weak and powerless. அதே நேரத்துல சில நேரங்களில பிரியமானவர்களே என்ன செய்யணும் தெரியாம நாம் திண்டாடுகிறோம். நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் நம்ம கண்ணுக்கு முன்பதாக, ஆனா என்ன செய்யணும்னு நமக்கு தெரியாது. அநேக அழைப்புகள் நமக்கு வரும், நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. அநேக கதவுகள் திறக்கப்படும், நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வரும். There can be times where we will find so many opportunities, but we wouldn't know what to do. Sometimes we would have received so many calling and opportunities, but we wouldn't know what to do. During all those times, we must go back to God in prayer. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பிரியமானவர்களே, இந்த யோசபாத்தை போலத்தான் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த யோசபாத் ராஜா அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக அவர் என்ன செய்தார்னு சொல்லி சில காரியங்களை வாசிப்போம். பிரியமானவர்களே, வசனங்கள் 6, 7 நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். You read verses 6 and 7. இந்த 6, 7 வசனத்துல பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு மகா பெரியவர், உன்னதமானவர் என்பதை அவர் அங்க அறிக்கை எடுக்கிறத நம்ம வாசிக்கின்றோம். You read verses 6 and 7. In prayer, Joseph declared the mightiness and the greatness of God. ஜெபத்துல இந்த யோசபாத் ராஜா ஆண்டவர் எவ்வளவு சர்வ வல்லவர், எவ்வளவு மகிமைக்குரியவர், எவ்வளவு மாட்சிமை நிறைந்தவர் என்று சொல்லிட்டு அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை அவர் புகழ்ந்து பேசுவதை இந்த 6, 7 வசனத்துல நம்ம வாசிக்கலாம். வசனம் 8, 9 நீங்கள் வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, அவர் ஏற்கனவே ஆண்டவர் ஆபிரகாம் ஈசாவுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் விசுவாசித்து அங்க அறிக்கையிடுகிறத நம்ம வாசிக்கின்றோம். When you read verses 8 and 9, we find that this man Joseph believed in God's promises which were given to Abraham and his descendants. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த யோசபாத் என்ன செய்கிறாரு, விசுவாசித்து அவர் அங்க அறிக்கையிடுகிறத நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பிரியமானவர்களே, வேதத்துல ஆண்டவர் இவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவைகளை மறக்க கூடாது, அவர்களை பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்ம ஜபங்களில் அவைகளை சொல்லி நம்ம என்ன செய்யணும், அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதே நேரத்துல பிரியமானவர்களே, வசனம் 10, 11 வாசிக்கும் பொழுது இங்க யோசபாத் ராஜா சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் நாங்கள் சுதந்திரிக்கும்படியா எங்களுக்காகவே நீர் கொடுத்த இந்த நிலத்தில இருந்து இந்த சத்துருக்கள் எங்களை துரத்த பார்க்கிறார்கள் ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். You read verse 10 and 11. Joseph says, Lord, these enemies are trying to remove us from this land which you have enabled us to inherit. ஆண்டவரே நீரே எங்களுக்கு கொடுத்தத எங்க கையில இருந்து பறித்து கொள்வதற்கு இந்த சத்துருக்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு அங்க யோசபாத் ராஜா சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். And he says, Lord, you have enabled us to inherit. Now the enemies has come to take it away from our lives. People of God, there is a very good biblical principle you and I must accept from this portion, Whatever the Lord have enabled you as a church to inherit, no one, no forces, no power can take it away from you. பிரியமானவர்களே, திருச்சபையாக எவைகளை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வைத்திருக்கிறாரோ அதை ஒருவரும் எந்த அதிகாரமும் உங்களிடத்திலிருந்து பறித்து கொள்ளவே முடியாது, விடவே கூடாது. பிரியமானவர்களே, never let any circumstances to take away what the Lord have enabled you to inherit as a church. ஒரு திருச்சபையாக எவைகளை நீங்க சுதந்திரிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதை எந்த சூழ்நிலையும் எந்த அதிகாரமும் உங்களிடத்தில் எடுத்துக்கொள்ள நீங்க என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. பிரியமானவர்களே, ஒருவேளை தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் ஒரு சில இடத்தை குறித்து உங்க சபைக்கு சொல்லி இருக்கலாம். நீங்கள் ஊழியர் செய்கிற பல இடங்கள் எனக்கு தெரியாது. இட் கேன் பி இன் த மெயின்லேண்ட்,
Penang or in your own island, Penang, if God have given you a word of prophecy about a particular place, a particular kampung, a particular town, a particular district, don't let it go. If it is from God, you are appointed by God to inherit it. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக ஒரு இடத்தையோ ஒரு கம்பத்தையோ ஒரு எல்லையோ உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அதை விடாதீங்க. ஆண்டவர் நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக தான் அதை கொடுத்திருக்கிறார். ஒருவரும் அதை உங்ககிட்ட இருந்து என்ன செய்ய முடியாது, பறித்துக் கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, யோசபாத் இதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறார். அவர் சொல்றார் ஜெபத்துல, ஆண்டவரே நீர் எங்கள் சுதந்திரிக்கும்படியாக இந்த நிலத்தை, இந்த பூமி எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, இவர்களும் இதை எங்களிடத்து பறித்துக் கொள்ள பார்க்கிறார்கள் என்று சொல்லி அவர் அங்க ஜெபிக்கின்றத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி இந்த யோசபாத் ராஜா ஜெபிக்கிற நேரத்துல தான் பிரியமானவர்களே ஆண்டுடைய தீர்க்க தரிசன வசனம் வருகிறது. When he was praying in this manner, then came the word of prophecy. You read from verses 14 till 17, வசனம் 14 இருந்து 17 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தையாக வருகிறது. பிரியமானவர்களே, நீங்க அந்த பகுதியில ஜகசியல் என்று சொல்லி ஒரு மனிதனை நீங்கள் அங்க வாசிக்கலாம். தமிழ்ல யகாசியேல் என்று சொல்லி போட்டிருக்கோம். ஓகே, இந்த யகாசியேல் என்கிற மனிதன் மேல கர்த்தருடைய ஆவியாளர் இறங்கி அவன் தீர்க்க தரிசன வசனங்களை இந்த யோசபாத் ராஜாவுக்கு அவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, அவன் பேசினது தீர்க்க தரிசன வசனத்துல 5 முக்கிய காரியங்களை வாசிக்கலாம். We can see at least 4 important points in this prophecy. Number 1, ஒன்றாவது, ஆண்டவர் அந்த யோசபாத் ராஜாவையும் ஜனங்களையும் பலப்படுத்துகிற வார்த்தைகளை ஆண்டவர் அனுப்பினார். God sent forth words of power and strength to Jehoshaphat and his people. People of God, whenever the Lord speaks, it can be a words of rebuke, it can be words of correction, it can be words of prosperity. Whatever that is of God, that will definitely empower you and strengthen you. பிரியமானவர்களே, ஆண்டவர் பேசும் பொழுது சில சமயத்துல அது எச்சரிப்பின் வார்த்தையாக வரலாம், சில சமயத்துல அது நம்ம கடிந்து உணர்த்துகிற ஒரு வார்த்தையாக வரலாம், சில நேரத்துல அது நமக்கு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்துகிற ஒரு தீர்க்க வார்த்தையாக வரலாம். எந்த வார்த்தையாக வந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் வரும் பொழுது அதை நம்ம இன்னும் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறதாகத்தான் அந்த வார்த்தை இருக்கும். நம்மை நொறுக்கி நம்மை முடமாக்குகிற வார்த்தையாக கர்த்தருடைய வார்த்தை ஒரு காலமும் இருக்காது. The words of prophecy will never make us to be paralyzed in any aspect. Never. He will always empower and strengthen us. God's words of prophecy will never paralyze any person. ஆண்டுடைய தீர்க்க வார்த்தை பிரியமானவர்களே ஒரு மனிதனையும் முடவனாக்காது. பிரியமானவர்களே, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், ஒரு படும் பாவிக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை வந்தாலும், ஒரு நீதிமானுக்கு தீர்க்கதரிசன வார்த்தை வந்தாலும் அந்த வார்த்தை அவனை பலப்படுத்தும். பிரியமானவர்களே, a person can be a great singer, or can be a righteous man. When word of prophecy comes in different way, it will empower and strengthen that person. இங்க இந்த யோசபாத் ராஜாவுக்கு இந்த வார்த்தை வரும்பொழுது அந்த தீர்க்க வசனையில அங்கே அவனை பலப்படுத்துகிற வார்த்தை வருகிறது. பயப்படாத, திகையாத, தைரியமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் அங்க பேசுகிறத நம்ம வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இரண்டாவது, நீங்க அங்க verse 15 verse 15 வாசித்துக் கொள்ளுங்கள். verse 15 அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வழி நடத்துவேன். God says, I will lead. வேற என்ன அங்க வேணும்? யோசபாத் பயந்து இருக்கிறாரு, பலமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்றாரு, என்ன செய்யணும்னு தெரியல. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், நான் வழி நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக பிரியமானவர்களே, நீங்க வசனம் 16 வாசித்து பாருங்க. ஆண்டவர் டைம் அவங்களுக்கு குறிக்கிறார். God fixes the time. God fixes the season. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க நாளைக்கு புறப்பட்டு போங்கள் அப்படி சொல்லுகிறார். You read verse 16, the Lord said,
you go and engage in the war tomorrow, the Lord say. நாளைக்கு போங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் நேரத்தை குறிக்கிறார். God fixes the time. Today is not the right time. 2 days after is not the right time. Tomorrow is the right time for God. And God say, you go tomorrow. You face your enemy tomorrow, says God. ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு நீ போய் உன் சத்துரு என்ன செய்ய, நீ சந்தி என்று சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த காலத்தை ஆண்டவர் குறிக்கிறார். இந்த சபையின் குறித்து கூட ஆண்டவர் சில காரியங்கள் ஆவியில் என்னோட உணர்த்துகிறார். பிற்பாடு நான் அதை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இங்க இந்த யகாசியல் மூலியமாக யோசபாத் சொல்லுகிறார், நாளைக்கு கர்த்தர் உனக்கு நியமித்திருக்கிற நேரம். Tomorrow is the Lord time, God's appointed time. God I fixed tomorrow. நீ யுத்தத்துக்கு போ என்று சொல்லிட்டு ஆண்டவர் குறிப்பிட்ட அந்த டைம், நேரத்தை, காலத்தை அங்க சொல்லுகிறத வாசிக்கிறோம். People of God, trust for whatever that is happening in your life, God has fixed a time. நீங்க ஒரு நினைக்கலாம், இந்த COVID-19 இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பிரச்சனைகள் ஏன் நம்ம காலத்தில் இப்படி வந்தது என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். Friend, let me tell you this. God knew very well you can handle this pandemic in your time. That is what God have allowed this in your time and in my time. If our forefathers would have experienced COVID-19, they would have doomed. Maybe the next generation after us will not be able to face COVID-19. God knows you and I, in our time, we are able to face this pandemic. That is what God have allowed this in our time. God have fixed this time. People of God. பிரியமானவர்களே, நம்முடைய முன்னோர் காலத்துல, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இந்த COVID-19 வந்திருந்தா ஒருவேளை அவங்க தாங்கி இருக்க மாட்டாங்க. அல்லது அடுத்த சந்ததி, நமக்கு பின்னால வருகிற இன்னொரு சந்ததி, அவங்க காலத்துல ஆண்டு குறிப்பாடு ஒருவேளை அவங்களும் தாங்கி கொள்ள மாட்டாங்க. விசுவாசமே இல்லாமல் ஒருவேளை போயிருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், நீங்களும் நானும் இந்த தொற்று நோய் காலத்தை சந்திக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருந்ததுனால தான் நம்முடைய காலத்துல ஆண்டவர் அதை அனுபவிச்சிருக்கிறார். God have permitted that to happen in our time, knowing that you and I can handle this, can overcome this. நிச்சயமாக நீங்களும் நானும் இந்த காலத்தை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் நம்முடைய காலத்துல அதை கொடுத்திருக்காரு சொல்லி நான் உறுதியாக நம்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த யோசபாத்துக்கிட்ட தீர்க்கதரிசன வார்த்தை வருகிறது, யுத்தத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் அந்த நேரத்தை குதிக்கிறார். 4வது பிரியமானவர்களே, அதே 16 வசனத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் அவர்களிடத்துல இந்த சத்துருக்கு எங்க இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்க அவர்களுக்கு சொல்லுகிறத நம்ம வாசிக்கின்றோம். When you read in verse 16, God tells the people, especially Joseph, where he will meet that enemy. அப்படின்னா என்ன அர்த்தம்? God reveals the positions of the enemies to Joseph. ஆண்டவர் சத்துருக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சத்துனுடைய ஸ்தானத்தை இங்க யோசபாத்துக்கு அறிவிக்கின்றார். பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியம் இல்ல? யுத்தம் பாருங்க, யுத்த காலம், யுத்தத்துக்கு போறாங்க. அப்ப எங்க நம்முடைய எதிராளிங்க இருக்கிறாங்க, எங்க நம்ம அவங்களை சந்திக்க வேண்டும், ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். So important in war. Which is the right position, which is the right place for me to face my enemy? That's very, very important in war. And God reveals to Joseph where the enemies will be and where he will be facing them. Wonderful God, marvelous God we have. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்க. சத்ரு யார் என்று சொல்லி மாத்திரமல்ல, எங்கே நீ அவனை சந்திப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவா யுத்தத்துக்கு போறதுக்கு முன்பதாக அவங்கிட்ட என்ன செய்கிறாரு, அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய நாட்களில நமக்கு ஆண்டவர் அப்படித்தான் செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவரை ஏந்தி கொண்டு நீங்களும் நானும் முன்னுக்கு போகும் பொழுது, ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முன்பதாக, ஒரு பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்க முன்பதாக, ஒரு கூட்டத்துக்குள்ள பிரவேசிக்க முன்பதாகவே அங்க உள்ள சத்துருடைய ஸ்ட்ராங் ஹோல்ட் என்ன ஆண்டவர் நமக்கு எப்படியாவது பல விதத்துல வெளிப்படுத்தி என்ன செய்கிறார், நம்ம இன்னும் பலப்படுத்தி அவர் பயன்படுத்துகிற தேவனாகத்தான் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, our God is a supernatural God. He does everything supernaturally. நம்ம ஆராதிக்கு தேவன்
இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலேயே காரியங்களை என்ன செய்கிறாரு, நமக்கு செய்கிறவர் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அது மாத்திரம் இல்ல பிரியமானவர்களே, அதே 16 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்தை சொன்ன ஆண்டவர் அந்த சத்துருக்களை மேற்கொள்ளும்படியாக இவரை பலப்படுத்தி அங்க அனுப்புகிறத நம்ம வாசிக்கிறோம். And God revealed to Joseph the position of the enemies, and he showed him the strategy, where to meet them, when to meet them, and he strengthened the people. பிரியமான இன்னைக்கு ஆண்டவர் கூட என்ன செய்கிறாரு, நம்மையும் கூட பிரியமானவர்களே அப்படித்தான் என்ன செய்கிறாரு, பலப்படுத்துகிறார். People of God, remember, words of prophecies are never greater than the written word of God. Never forget that. தீர்க்கதரிசன வார்த்தைகள் யார் மூலியமா வந்தாலும் எழுதப்பட்டிருக்கிற ஆண்டு வார்த்தைக்கு மேல அவைகள் என்னது, பெரியவைகள் அல்ல. ஏன்னா தீர்க்க தரிசனங்கள் கூட தவறாக போகலாம், தாமதிக்கலாம். ஆனா ஆண்டு வசனமோ என்ன செய்யாது, மாறவே மாறாது. Prophecies can be delayed, prophecies can be not true, but the written word of God will never change. Only the written words of God is eternal, people of God. ஆண்டவர் பல சூழ்நிலைக்கு தக்கதாக தேவ மனுஷர் மூலியமாக, பாஸ்தர்கள் மூலியமாக, தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், மிஷனரிகள் மூலமாக என்ன செய்கிறாரு, பல வெளிப்பாடுகளை கொடுத்து தீர்க்க தரிசனம் இன்றைக்கும் அவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க வார்த்தைகளை இந்த யோசேப்பு பெற்ற பிறகு பிரியமானவர்களே அவர் என்ன செய்தார், அவரை நாம் பார்க்க போகிறோம். He prayed, he received the word of prophecy. Now his action. அவர் ஜெபித்தார். எந்த சூழ்நிலை ஜெபித்தார் நம்ம பார்த்தோம். தீர்க்கதரிசன வார்த்தை வந்தது, அதையும் பெற்றுக்கொண்டார். அதுக்கு பிறகு இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகு இந்த யோசபாத் ராஜா என்ன செய்தார் பிரியமானவர்களே. இந்த 21 நாள் ஜெபத்தினை கூடி வந்திருக்கீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா. இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம், இந்த உதாரணத்திலிருந்து சில பிரின்சிபல் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நம்புகிறேன். முதலாவது இந்த யோசபாத் என்ன செய்தார், நீங்கள் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லா ஜனங்களுக்கு முன்பதாகவும் இந்த யோசபாத் ராஜா படிந்து குனிந்து ஆண்டவரை தொழுது கொண்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். You read verse 18. After receiving these words of prophecy, King Jehoshaphat, before the eyes of everybody, he bowed down and worshipped God. விசேஷமாக சபையில பல ஊழியத்துல பொறுப்புல இருக்கிறவர்களுக்கு, நம்முடைய கான்டெக்ட்ல எல்சிசி மெம்பர்ஸ், MYF கமிட்டி மெம்பர்ஸ், மெதடிஸ்ட் உமன் கமிட்டி மெம்பர்ஸ், MYF, MSF, whatever committees, ஏஜென்சிஸ், மற்ற ஊழியத்துல இருக்கிறவர்கள், ஜெபிக்கிற குழுவுல இருக்கிறவர்கள், உங்களுக்கு விசேஷமாக நான் இதை சொல்ல விரும்புகிறேன். அநேகர் உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவர்கள் மெய்யாகவே தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் என்று சொல்லி பார்க்க வேண்டும். நீங்க யாருக்கு ஊழியம் செய்கிறீங்களோ அந்த ஜனங்கள் உங்களை பார்க்கும் பொழுது இவர்கள் மெய்யாகவே தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு கூட்டம் என்று சொல்லி பார்க்க வேண்டும். To whom you are rendering your services, that people must look at you and see you as a person who sincerely worshiping God. எப்படி ஆண்டவரை ஆராதிக்கலாம் வழிமுறைகளை நம்ம சொல்லிக் கொடுக்க ரொம்ப சுலபம், அது அல்ல. நாம் உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களை அநேகர் காண வேண்டும் பிரியமானவர்களே. அந்த முன்மாதிரி அவசியம். யோசபாத் அதான் செய்கிறார். எல்லாருக்கும் முன்பதாக என்ன செய்கிறாரு, அப்படியே குனிந்து ஆண்டவரை அவர் பணிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி 18வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. 20வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது verse 20, யோசபாத் என்ன செய்கிறார், ஜனங்கள் இந்த ஆண்டவரை விசுவாசிக்கும்படியாக அங்கே வழி நடத்துகிறத வாசிக்கிறோம். You read verse 20, it says, Jehoshaphat led the people to trust in God. Let me ask you the question. You may be in different various types of ministries in your church. Whoever are under your spiritual care, do you sincerely lead them to trust in God? Ask yourself this question.
பிரியமானவர்களே, நீங்க பல ஊழியம் சபையில செய்கிறவளா இருந்து சொன்னால் உங்களே நீங்க இந்த கேள்வி எதிர்கொள்ளுங்க. நீங்க எவ்வளவாய் உங்க கீழே இருக்கிறவர்களை அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும்படியாக அவர்களை வழி நடத்துகிறீர்கள்? How much you are leading people to trust God? இந்த யோசபாத் ராஜா அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை விசுவாசிக்கும்படியாக என்ன செய்கிறாரு? வழி நடத்துகிறார். After these 21 days of prayer, I believe the Lord will enable you to lead more people to trust in God. I believe God will lead you to strengthen and empower you further so that you will be able to be God's vessel in leading more people to trust in God, not just in the blessings of God, but trust in God. ஆண்டு கொடுக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை தேடி ஜனங்களை வழி நடத்துவதில்லை, ஆண்டவரை விசுவாசிக்கும்படியாக நீங்கள் இன்னும் அநேகரை வழி நடத்துவீர்கள். அதற்கு கர்த்தர் பலன் கொடுப்பார்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, மூன்றாவதாக அதே 20வது வசனத்துல யோசபாத் என்ன செய்கிறார்? இந்த ஜனங்கள் தீர்க்கதரிசியை நம்பும்படியாக, தீர்க்கதரிசி மேல நம்பிக்கை வைக்கும்படியாக அவர் அங்கே வழி நடத்துகிறார். And he enabled the people to have hope in the prophets. He led the people to have hope in the prophets. People of God, you and I must remember, when God appointed a prophet in Old Testament time, he appointed a prophet for the whole nation. And God reveals his plans and his agenda to the whole nation through that prophet. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு நாட்களில தீர்க்கதரிசி நியமிக்கும் பொழுது அவர்கள் அந்த தேசத்துக்கே தீர்க்கதரிசியா இருப்பார்கள், ராஜா கிட்ட எல்லாம் போய் பேசுவார்கள். அப்ப இந்த யோசபாத் ராஜா இந்த ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தையை பேசுகிற தீர்க்கதரிசி மேல இவர்கள் நம்பிக்கை வைக்கும்படியாக ஒரு வழி நடத்துகிறார். And this man Josaphat led the people to have hope upon the prophets who brought God's word to them. Let me ask you another question. To whom do you lead your people? To famous people? To talented people? To the rich? To the famous? Or are you leading people to someone or a family which is hearing God's word? நம்ம மற்றவங்களை யார் இடத்துல இந்த பூமியில வழி நடத்துகிறோம்? பிரியமானவர்களே, ஃபேமஸான ஆளுகிட்டியா, நிறைய திறமை உள்ள ஆளுகிட்டியா, பணக்காரனை பார்த்தா, இல்லாவிட்டால் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு பேசுகிற ஒரு குடும்பம், ஆண்டு சத்தத்தை கேட்டு பேசுகிற ஒரு நபரிடத்துல மற்றவர்களை நம்ம வழி நடத்துகிறோமா? யாரு மேல அவங்க நம்பிக்கை வைக்கிறதுக்காக நம்ம வழி நடத்துகிறோம்? பிரியமானவர்களே, இந்த யோசபாத்து ஜனங்கள் தீர்க்கதரிசி மேல நம்பிக்கை வைக்கும்படியாக அவர் என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை அந்த தீர்க்கதரிசி மூலியமாக வருகிறது. Let me warn you, people of God, don't get carried away with all these so-called famous TV evangelists who are speaking a lot of things against God's scriptures in these days. இந்த நாட்களில நிறைய டிவில வர இவஞ்சலிஸ்டா, ஃபேமஸான உங்க கிரவுட் புல்லர்ஸ் பைபிள்ல இல்லாத ஒரு இயேசுவை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறாங்க, பைபிள் இல்லாத ஒரு சுவிசேஷத்தை குறித்து பேசுகிறார்கள். ஜாக்கிரதையா இருக்கு. தேவனுடைய வார்த்தையை கேட்டு பேசுகிற மனிதனிடத்துல மற்றவர்களை நீங்க வழி நடத்துங்க. Lead people to have hope in servants of God who hear his word and preaches his word faithfully. உண்மையா வேதத்தை போதிக்கிற ஊழியக்காரரிடத்துல என்ன செய்யுங்க? உங்க சொந்த பிள்ளைகளையும் மற்றவர்களையும் நம்பிக்கை வைக்க என்ன செய்யுங்க? வழி நடத்துங்க. பிரியமானவர்களே, நான்காவதாக இந்த யோசபாத் என்ன செய்கிறார்? நீங்க 21வது வசனத்தை வாசிங்க. அவர் அந்த ஜனங்களிடத்துல கூடி பேசுகிறார். He had a discussion with the people. One version says he had a discussion with the leaders என்று சொல்லி ஆங்கிலத்துல ஒரு பைபிள் போட்டிருக்குது. ஜனங்க கூட இந்த யோசபாத் என்ன செய்கிறாரு? பேசுறாரு.
ஆண்டுடைய தீர்க்கதரிசன வசனத்தை பெற்ற பிறகு இப்ப நம்ம எப்படி செய்யணும், என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் சொல்லி செய்கிறாரு, பேசுகிறார். When you receive a word from God, when you receive a revelation from the scripture, talk to people, share with people. பிரியமானவர்களே, நீங்க ஆண்டு வார்த்தையை கேட்ட பிறகு, வெளிப்பாடு பெற்ற பிறகு நீங்க என்ன செய்யணும், மற்றவரிடத்துல பேசணும். ஆண்டவர் காரியத்தை பேசாம வேற எந்த காரியத்தை பேசுவது? ஆண்டவர் நம்ம கிட்ட தீர்க்கதரிசனமாய் பேசின பைபிள் வந்து வெளிப்படுத்தின காரியத்தை பேசாம வேற எந்த காரியத்தை பேசுவது? You and I must have the practice of sharing what we learn from the scriptures and the promises that we receive, whether from the word or as a prophetic word. Learn to share with people. இந்த யோசபாத் ராஜா என்ன செய்கிறார், கூட்டம் போட்டு என்ன செய்யலாம், எப்படி போலாம் என்று சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் பேசுகிறார். கடைசியாக பிரியமானவர்களே, அதை 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த யோசபாத் ராஜா ஒரு கூட்டத்தை நியமித்து ஜனங்களை பாடி துதித்து ஆராதனை செய்யும்படியாக அவர் நியமிக்கிறார். And if we read verse chapter 21, Joseph selected a group of people to magnify God through songs and psalms and so on. People of God, the point is not just singing. It is magnifying God. பிரியமானவர்களே, வெறும் பாடுறது ஒன்று இல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது, ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, துதிகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது, மேன்மைப்படுத்துகிறது. விதவைகளுக்கு உதவுவது, அனாதைகளுக்கு உதவுவது, ஏழைகளுக்கு கடன் கொடுப்பது, அது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியங்கள். Whatever things that magnifies your God and mine, do that, people of God. எந்தெந்த காரியங்கள் நீங்களும் நானும் ஆராதிக்கிற வேதம் சொல்லுகிற தெய்வத்தை மகிமைப்படுத்துகிறதோ அவைகளை செய்யுங்கள். Do that. நல்லா தேவனை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். அதே நேரத்துல வேற எந்தெந்த காரியங்கள் ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வருது பைபிள்ல இருக்கிறதோ ஒரு லிஸ்ட் போட்டு அதுல அதிகமாக ஈடுபடுவதற்கு முயற்சி எடுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Worship God, sing praises unto him, sing psalms unto him. At the same time, look at the scriptures and try to find out what are the things will magnify God and involve in those things. That's what Joseph did. ஏமானவர்களே, அவன் ஜெபித்தான், தீர்க்கதரிசன வார்த்தை வந்தது, அதுக்கு பிறகு செயல்பட்டான். He prayed, he received word of prophecy and he acted in a particular manner. இதே போல உங்களுடைய வாழ்க்கையும் இந்த வாழ்க்கையும் இருக்கட்டும், உங்க சபை இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். Let us pray. பிதாவே, உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன், இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் 21 நாட்கள் அப்பா நேரத்தை ஒதுக்கி உம்முடைய சமூகத்துல வந்து நம்முடைய ஆத்துமாக்காக, திருச்சபைக்காக, தேசத்துக்காக வந்ததை நீர் அறிந்திருக்கிறேன். ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிறீர் அப்பா. இந்த 21 நாள் ஜெபத்துல இவர்கள் எல்லாரும் இன்னும் ஒரு படி உமோடு நெருங்க நீர் தயவு பாராட்டினீரே. உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Pastor, over to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில கூட பாஸ்டர் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோமாக. இந்த நாளில கூட விசேஷமாக யோசபாத் ராஜாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு இவ்விதமாக அருமையாக இந்த வார்த்தையை அவர் கொண்டு வந்தவராக இருக்கிறார். அதாவது ஜெபம், தீர்க்க தரிசனம், இந்த ஜெபத்தோடு வருகிற தீர்க்க தரிசனத்தை கொண்டு அடுத்ததாக நாம் செயல்ல இறங்கக்கூடிய காரியத்தை குறித்த நாள்ல கூட நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் இந்த நேரத்தில் கூட வாருங்கள், முழுவதுமாக நம்மை நாம் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தை ஆண்டோட சமூகத்துல நாம் ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரமாக இந்த நேரத்துல நாம் வருவோமாக. இந்த நேரத்தில் கூட ஒரு பாடலை இந்த வேளை நாம் பாடுவோம். விசேஷமாக இந்த பாடலை நாம் பாடிக்கொண்டே நாம் ஆண்டோடைய சமூகத்துல நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். சரிங்களா? அந்த வேளை கூட ஒரு ஸ்லைடு உங்க மத்தியில நான் ஷேர் பண்ணுகிறேன். இந்த பாடலை நாம் பாடிக்கொண்டு நாம் கடந்து செல்வோம். அடுத்ததாக தொடர்ந்து நம்மை இந்த ஜெப இந்த துதி நேரம் சற்று நேரம் ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் கூட அதுக்கு பிற்பாடு பாஸ்டர் டேவிட் ராசபடி அவர்கள் தொடர்ந்து நம்மை நடத்துவார், ஜெபத்துல நம்மை
அப்படியாக ஒரு கமிட்மெண்ட்குள்ளாக, ஒரு ஒப்பு கொடுத்தலுக்குள்ளாக அவர் நம்மை நடத்தி செல்வாராக. ஹல்லேலூயா. சற்று நேரம் ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போமாக. Praise you Lord Jesus. Glory to your holy name, Lord. கர்த்தாவே, எங்கள் மத்தியில வாசம் செய்ய விரும்புகிற ஆண்டவராக நீர் இருக்கிறீர் ஐயா. ஓ, நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம் ராஜாவே. அப்பா, நான் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய தாளந்துகளோடு மாத்திரமல்ல கர்த்தாவே, உம்மை கருத்தோடு உம்மை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி, ஆத்தும, சரீரம் முழுவதுமாக உண்மையே இந்த நேரத்துல கர்த்தாவே துதிக்க ஆண்டவரே கிருபை செய்வீராக. ஓ ரிமர கரவஷோரபோ ரிபிரியந்தரவசரே. ஹல்லேலூயா ராஜாவே. ஓ, நன்றியோடுமே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே. தாசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் பாசம் செய்யும். சொல்லுவோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் பாசம் செய்யும். எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் பாசம் செய்யும். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில வாசம் செய்ய விரும்புகிற ஆண்டவரப்பா, உமக்கு துதிக்கிற மகிமை நாங்க எடுக்கிறோம் ராஜாவே. கர்த்தாவே, எந்த இடத்துல இந்த வேளை நாங்க கூடி வந்தாலும், wherever that we have gathered, O Lord, we know, Lord, you are in the midst of us, O Lord, that your presence is filling the place that wherever that we are, Lord. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரித்து போற்றி மகிமை செலுத்துகிறோம். ஓ, ஆராதனை ஏறெடுக்கிறோம். ரீமரகர சீரியந்தரவ சீரியா. துதிகன மகிமை, துதிகன மகிமை, துதிகன மகிமை அத்தனையும் உமக்கு ஏறெடுக்கிறோம் ராஜாவே. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய தரிசனம் வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய திசைகள் வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இடைப்படும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய ஆண்டவரே, ஐயா, நாங்கள் இந்த வேளையில வந்திருக்க இந்த நேரத்தை கூட நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா நாம் ஜெபிக்கிறோம் ஐயா. We commit ourselves, O Lord, unto your hands, O Lord. முற்றிலுமாய் நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஒன்றும் இல்லாத, தகுதி இல்லாத எங்கள் மத்தியில கூட அப்பா நீர் கடந்து வந்த ஆண்டவராய் இருக்கிறீர் ஐயா. இன்றைக்கும் எங்களோடு பேசுகிறவர், எங்க மத்தியில் இடைப்படுகிற ஆண்டவராய் நீர் இருக்கிறீர் ஐயா. கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. ஓ, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா, அந்த நேரத்துல கூட ஐயா போதுகர் மூலமாய் கூட கர்த்தரைகளோடு பேசும்படியா நான் ஜெபிக்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிற ஆண்டவர், இன்றும் கூட எங்கள் மத்தியில் பேசுகிறவராய் இருக்கிறீர் ஐயா. நீர் பேசவில்லை என்றால் ஆண்டவரே, நீர் எங்க மத்தியில் இடைப்படவில்லை என்றால் ஐயா, கர்த்தாவே, எங்களுக்கு திசைகள் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய பயணங்கள் ஆண்டவரே சரியாய் அமையாது ஆண்டவரே. We need your voice, Lord.
speak, O Lord, as your servants, O Lord. Prepare our ears, O Lord. ஆண்டவரே, எங்களுடைய செவிகளை ஆண்டவரே உமக்கு நேராக ஆண்டவரே ஆயத்தப்படுத்துகிறோம் ஐயா. எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே, இடைப்படும் ஆண்டவரே. அல்லேலூயா. பாஸ்டர், தொடர்ந்து ஜெபத்துல வழி நடத்துங்க பாஸ்டர். அல்லேலூயா. ஜெபிப்போம், தொடர்ந்து ஜெபத்தில் இருப்போம். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே தேவன், நீரே கர்த்தர், நீரே ஆண்டவர், நீரே ரட்சகர். ஆண்டவரே, நீரே மீட்பர். உண்மை உயர்த்தி ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ராஜா வாழ்க 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 என்று சொல்லி ஆண்டவரே உண்மையே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஓ ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, இந்த பிணன் திருச்சபைக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறோம். ஆண்டவரே, இந்த ஜன கூட்டத்துக்காக உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய தயவும் உங்களுடைய கிருபையும் ஆண்டவரே இந்த சபை மீது இருக்கிறதுக்காக ஓ உம்மை துதித்து உண்மை நான் ஸ்தோத்திரித்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே மகிமைக்குரியவர், நீரே கனத்துக்குரியவர். உம்மை துதித்து ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரித்து உண்மையே புகழ்ந்து பாடுகிறோம். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. நாம ராகா ஷிகாலா பாரா ஷிக்கிரி கூராபா ரபாரியா ராகாலா பாரி கிரியா ராபாரா ஓ ரபாரியா ரா ஷபரபாரி காலா பாரி கூராபாரி காலா பாரா ஷபானா மாரி காலானா கூராபாரி கிரியா ரபாரா ஷபு ரபானா மாரி காலானா ஓ லபாரி காலாபா. பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான காரியத்துக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இதனால கூட ஆண்டவர் சமூகத்துல சொல்லுவோம், ஆண்டவரே, அநேகருக்கு முன்பதாக நான் முன்மாதிரியாக இருக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே என்னுடைய லைஃப் ஸ்டைல் உம்மை ஆராதிக்கிறதாக இருக்கத்தக்கதாக, அநேகருடைய கண்களுக்கு முன்பதாக அப்படி இருக்கத்தக்கதாக என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? Let us surrender ourselves to the Lord God Almighty, saying, Lord, let my life to be an exemplary life. Let people see me as a person who sincerely worship you, Lord, not just performing a religious activity, but Lord, a person who worship you, not as a leader with various gifts and ability, but as a person who sincerely worship you. ஆண்டவரே, எங்க வாழ்க்கை ஆண்டவரே அநேகருடைய கண்களுக்கு முன்பதாக உண்மையாக உண்மை ஆராதிக்கிற ஒரு மகனாக மகளாக இருக்கட்டும். ஆண்டவரே, நல்ல ஒரு மத ரீதியிலான காரியத்தை நிகழ்ச்சியை செய்கிறவனாக அல்ல, நல்ல திறமையோடு தாழ்ந்தோடு காரியங்களை செய்கிறவர்கள் என்னை பார்க்க வேண்டாம். ஆண்டவரே, உண்மையாய் உண்மை ஆராதிக்கிற ஒரு மகனாக மகளாக ஜனங்கள் முன்பதிரையாக என் வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக இருக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். Let us say, Lord, I'm committing myself, Lord, that I want to be an example for many people worshiping you, God. உண்மை ஆராதிக்கிறதுல ஆண்டவரே, உண்மையா உண்மை தொழுது கொள்ளுகிறதுல, உண்மையா உண்மை தேடுவதுல அநேகருக்கு முன்பதாக நான் ஒரு முன்மாதிரியாக இருக்க என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஓ நாங்க உண்மை துதித்து நாங்க உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, நீர் தேவனீர் கர்த்தர், அப்படியாக எங்களை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் எங்கள் வாழ்க்கையை உங்களுடைய கரத்துல அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. யோசபாத் எல்லாருக்கும் முன்பதாக பணிந்து குனிந்து உண்மை ஆராதித்தது போல ஆண்டவரே எங்க வாழ்க்கை அநேகருக்கு முன்பதாக இருக்கட்டும் தகப்பனே. ஓ நாங்க துதிக்கிறோம், அப்படியே ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, அநேகரை இருக்கிற விசுவாசத்துல நாம் வழி நடத்த நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுப்போம். Let us commit ourselves to the Lord and say, Lord, use me as a vessel that I will be able to lead many people to trust in you, God.
to trust in you. உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து அநேகர் வரத்தக்கதாக நான் அநேகரை வழிநடத்த வேண்டும். அதற்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஓ ரபா ரகா ஷபா ரபா ரகாலா ஓ ரபா ரியா ரகா ரபா கூலபா ரபா ரியா ரா ஷபு ரபா ரிக்கிரியா ரபோ ரோக் கூலபா நமா ரியா ரா ஷபு ரபா ரிகாலா பா நகரானா. அப்படியே வழி நடத்தும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் அப்படி வழி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க பிரியமான, சொல்லுங்க ஆண்டவரே, நான் வர எந்த காரியத்திலும் அல்ல, வேறு யாரிடத்திலும் அல்ல, ஆண்டவரை அநேகர் நம்பும்படியாக நான் அநேகரை வழி நடத்த வேண்டும். என்னை பயன்படுத்தும் ஆண்டவரை சொல்லுங்க. Cry unto the Lord, say Lord, use me, Lord, as your vessel, God. Use me, Lord, as your channel, Lord. Then I will be able to lead many people to trust in you. உண்மையே நம்பும்படியாக, உண்மை விசுவாசித்து வரும்படியாக அநேகரை நான் வழி நடத்த ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. உம்முடைய பாத்திரமாக செயல்பட ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் விரும்புகிற பாத்திரமாக இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே. ஓ ஹalleluya நமரா ஷிகாரா சந்தனா மோரோ கூரபா ரியா ரகரபா ரிகாரானா கூலபா நமரியா ரா ஷபுரபா ரிகாலா பரபா ரிகாலானா ஓலா ரியா ரா ஷபுரபா ரிகாலா புரிக்கிரி கூலபா நமரா ஷபுரபா ரிகாலா பரிக்கிரி யாரோனோ. ஆவியான சொல்லுகிறார், சபையை குறித்து ஆண்டவர் சில காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலம் ஏற்கனவே விதைக்கப்பட்டவைகளுடைய பலனை நீங்கள் அறுவடை செய்கிற ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். Seeds which has been planted in the past is going to bear fruits, and you are going to reap that fruit. That season is coming. ஆவியான சொல்லுகிறார், மகிமைப்படுத்துகிறேன் அப்பா. இந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், இந்த சபைக்காக ஸ்தோத்திரம். நீ தொடர்ந்து ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த பிள்ளைகள் மீது உங்களுடைய தெய்வீக கிருபை தயவு இருக்கட்டும். உங்களுடைய வார்த்தையை கேட்டது போலவே உம்முடைய கிரியைகளுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக எங்க ஜெப வாழ்க்கையில அதிகமாக உண்மை தேட, உண்மை பற்றி கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேங்க்யூ பாஸ்டர். இதுவரையிலும் நீங்க ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்காக நன்றி. இந்த நாளில் வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் என்னது ஆண்டவர் மூலமாக வந்த தரிசனங்கள் மூலமாக கூட நீங்கள் பேசினீர்கள். நிச்சயமாகவே அவங்களுக்கு மிகுந்த ஆறுதலும் இந்த நாளில் கூட ஒரு ஒரு ஏக்கத்தோடு வந்திருப்பாங்க, எதிர்பார்ப்போடு வந்திருப்பாங்க. இந்த நாளில் கூட அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நீங்கள் இந்த ஜெபத்தின் மூலமாக ஆவியானவர் தாமே அவர்களுடைய தேவைகளை சந்தித்தவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு வேளை இந்த நாளில் தனிப்பட்ட விதத்தில் போதகரோடு நீங்கள் ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சரிங்களா, பிறகு நீங்கள் வந்து இந்த நம்மளுடைய இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் என்ன செய்கிறேன்னா, போதகருடைய இந்த கான்டாக்ட் நம்பர் கூட பர்சனலாக மேபி நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பர்சனலாக உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் அங்கே போதகர் இடத்துல நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் ஜெபிக்கணும்னா கூட நீங்கள் ஜெபிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை சரிங்களா. அதன் அடிப்படையில் கூட இந்த நாளுக்காக நம்ம நன்றி செலுத்துவோமாக. நம்ம எதிர்பார்த்தது ஒன்று சரிங்களா, நாங்கள் வேற மாதிரி எப்படி இது சாத்தியப்படுமா அப்படி சொல்லிட்டு we thought like whether it could be possible or not. ஒரு ஃபிசிக்கலாக நம்ம வைக்கும் பொழுது அது அந்த மாதிரி என்னது இந்த ஜப காரியங்கள் இந்த மாதிரி ஒரு ரிவைவல் மீட்டிங் வந்து வேற விதமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு உண்மையிலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சரிங்களா. இந்த நேரமும் ஒரு வித்தியாசமான ஒரு நேரம் சரிங்களா. அதே வேளையில கூட நீங்க பார்த்தீர்கள் என்றால் இந்த நிகழ்ச்சியும் ஒரு வித்தியாசமான முறையில் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி சென்றவராக இருக்கிறார் சரிங்களா. அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீங்க பார்த்தீர்கள் என்றால் இந்த யோசபாத் ராஜாவினுடைய வாழ்க்கையில கடந்து போகிற ஒரு சூழ்நிலை தான் நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். பயத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம் சரிங்களா. we can able to identify ourselves with King Jehoshaphat. ஸோ அந்த அடிப்படையில கூட இன்றைக்கு போதகர் கொண்டு வந்த வார்த்தை அதோடு சேர்ந்தது நாளிலே கூட அவர் நம்ம மத்தியில ஆண்டவர் மூலமாக கொண்டு வந்த இந்த தரிசனங்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய ஊந்துகோலாக அது இருக்கும் சரிங்களா. இந்த 21 நாட்கள் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு, இந்த ஜெபம் ஒரு முடிவுக்கு வந்தாலும் சரிங்களா, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சரிங்களா, தேசத்துக்காக, சபை ஊழியருக்காக சரிங்களா,
தேவைகளுக்காக ஜெபிக்கிறத மட்டும் நீங்க விட்டு விடாதீர்கள். அது மட்டும் இந்த நாள்ல உங்க மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். சரிங்களா? எப்படி ரேமனுக்கு பாஸ்டர் சொன்ன ஒரு காரியம், சரிங்களா, பெர்சவியர் அப்படி சொல்லுகிற அந்த வார்த்தை, சரிங்களா, continue to pursue and persevere in your prayers. சரிங்களா? அந்த ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. மீண்டுமாக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த உங்களுடைய ஜெபம் இன்னைக்கு நம்மளுடைய ஜெபத்தினால என்ன நடக்கக்கூடும் ஒருவேளை நீங்க கேள்வி கேட்கலாம். ஆஃப்டர் ஆல் நான் ஒரு எனக்கு ஒண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஜெபத்தின் உங்களுடைய ஜெபத்தின் கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறவராக இருக்கிறார். சரிங்களா? இந்த நேரத்தில் கூட நம்ம ஒரு முடிவுக்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம கொண்டு வருவோமாக. அது பிற்பாடு இந்த நேரத்தில் கூட நான் இந்த முடிவுக்கு நான் கொண்டு வர்றதுக்கு முன்பதாக நம்முடைய மெத்ரிஸ் உமன் பிரசிடென்ட் சிஸ்டர் ஷீலாவை நான் அழைத்து ஒரு சில வார்த்தைகளை நான் கொடுக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் அம்மா. ஷீலா. Okay, thank you, Pastor. Actually, I really want to thank the whole team and especially Vicky who coordinated this in the prayer warrior the start பண்ணி வச்சது. So it's a real good thing. ஆரம்பத்துல நிறைய struggles இருந்துச்சு. நம்ம நினைச்சோம் எப்படி we were like struggling, like to me I personally feel like இது எப்படி செய்ய போறோம் அந்த மாதிரிலாம் எண்ணங்க நிறைய இருந்துச்சு. But to my surprise, but I must really thank God that God intervened in everything. Okay, he really worked out that in such a way that நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு it worked out so well. என்னோட பர்சனல் இது சொல்லணும்னு சொன்னாக்கா, அந்த டைம் அந்த ப்ரே பண்ற டைம் வந்துட்டோம்னு சொன்னாக்கா, I would somehow manage to அந்த டைம்ல நம்ம போய் ப்ரே பண்றதுக்கு I would take all the trouble. Okay, I really want to do it and I want to thank God for that time. எனக்கு ஒண்டி இல்ல, ஐ திங்க் ஈவன் மத்தவங்க கூட ஸ்பெசிபிக்கா அந்த டைம் கொடுத்த ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த டைம் இட்ஸ் ரியலி சம்திங் ரியலி worth it. Okay, so I really wish that we can continue with this kind of prayers moving forward, and a lot of things that we have prayed and it come to pass. Okay, I really want to thank God for that also, and thank you Pastor and Pastor's support, of course. And also for today, I really want to thank Pastor Reverend David Rasapandi for giving us such a good message. It really speak to me. Thank you, Pastor. Okay, hand over back to you, Pastor. Thank you. Thank you ma. Thank you. சரி, ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நம்ம எல்லாருக்குமே பார்க்க போனீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரிஃப்ரெஷிங் டைம் ஆஃப் ரிஃப்ரெஷிங். சரிங்களா? பிகாஸ் நம்ம ஏதோ ஒரு ரூட்டீன்ல போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பட் டெஃபினெட்லி டுடே இட் வாஸ் ரியலி அ டைம் ஆஃப் ரிஃப்ரெஷிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஆவிக்குரிய ரீதியில நீங்க பார்க்கும் பொழுது ஸ்பிரிச்சுவலி வி ஹேவ் பீன் லிஃப்டட் அப். சரிங்களா? ஸோ இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொண்ட இந்த ஒரு உற்சாகத்தை நம்ம தொடர்ந்து நம்மளுடைய செயலையும் சரி, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் அதை நம்ம செயல்படுத்துவோமாக. சரிங்களா? ஸோ இந்த வேளையில கூட மீண்டுமாக போதுக ராசப்பட்டி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் கூட வருகை புரிந்த அனைவருக்கும் இந்த வேளையில கூட இவ்வளவு நேரம் எங்களோடு கூட நீங்க காத்திருந்து நீங்க மிகுந்த இந்த நாளிலே ஒரு விசுவாசத்தோடு பயபக்தியோடு கூட இந்த ஒரு நிகழ்ச்சியை நீங்க கலந்து கொண்டிருக்கீங்க. அதுக்கு இந்த வேளையில கூட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் all of you. இந்த வேளையில கூட நான் ஒரு முடிவு ஜெபத்தை நான் செய்த பிற்பாடு பாஸ்டர் டேவிட் ராசப்பட்டி அவர்கள் தொடர்ந்து நமக்கு ஆசீர்வாதம் கூறுவார். சரிங்களா? பாஸ்டர் நீங்க பிறகு நான் ஜெபித்து முடிந்த கையோட நீங்க ஆசீர்வாதம் கொடுத்துருங்க பாஸ்டர். சரிங்களா? ஓகே, God bless you. ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே. எத்தனையோ விதமான கர்த்தாவே சூழ்நிலை மத்தியிலே இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறோம் ஐயா. ஆனா போதிலும் கர்த்தர் எங்களோடு நீங்க பேசுனீங்க, அதற்காக நன்றி அப்பா. ஐயாகவே ஆண்டவர் நீர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர் ஐயா. பா இந்த நேரத்தில் கூட உங்களுடைய உண்மைத்துவத்தின் நிமித்தம் ஆண்டவரை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. பிகாஸ் ஆஃப் த ப்ராமிசஸ் தட் யூ ஹேவ் given Lord, and we are surviving because of that promises in our lives, so Lord. And even right now, Lord, we claim that promises. Lord, we kept that promises, so Lord, the promises, so Lord, and we hold on to that promises, so Lord. அந்த கர்த்தாவே இன்றைக்கு கூட அப்பா நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களை கொண்டு ஆண்டவரே, அதன் வழியாக அந்த வார்த்தைகளை அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் பிடித்து கொண்டு
எங்க வாழ்க்கையில கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த 21 நாட்கள் ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு ஜெப ஊழியர்களுக்காக நன்றி அப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்கப்பா. கர்த்தாவே, விசேஷமாக இந்த நாளில் கூட கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உமது காரியமாய் ஆண்டவரை காணப்பட்ட இவர்களுக்கு அவருடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நீ சந்திக்கும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அப்பா, அந்த நேரத்தில் கூட ஐயா இந்த 21 நாட்களை ஆண்டவர் வெற்றிகரமாக இந்த ஜெபத்துல நாங்கள் தரித்திருக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஜெபத்தில் நாங்கள் தொடர்ந்து தங்கி இருக்கவும் கர்த்தாவே, இன்னும் அநேக காரியங்களுக்காக இந்த ஜெபத்துல ஆண்டவரே அப்பா நாங்கள் நிற்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறோம். எங்க மத்தியில கர்த்தாவை நீர் கொண்டு வந்த புதுகர் தேவிராஸ்பணி அவர்களுக்காக நன்றி அப்பா. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே எங்களுடைய மாநாட்டினுடைய சுவிசேஷகராக அவர் காணப்படுகிற இந்த நேரத்தில் கூட அப்படி ஊழியத்தை ஆசீர்வதிங்க, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இன்னுமாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஐயா. ஐயாகவே இன்றைக்கு நான் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. கர்த்தாவே, குறிப்பாக போதகரை ஆண்டவரே அப்பா, இந்த பெண்டமிக்கு முன்பதாக பல தேசங்களுக்கு நீர் கொண்டு சென்று அவரை எவ்விதமாய் நீர் பயன்படுத்தினீர் என்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, இப்படியான ஒரு சூழ்நிலை இல்லாவிட்டாலும் ஆன போது இருக்கிற இடத்தில இருந்தே ஆண்டவரே அப்பா போதுகிறே நீர் இவ்விதமாய் அருமையாய் நீர் பயன்படுத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து அப்பா இவரை கொண்டு இன்னும் அநேக உம்முடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் தரிசனங்களையும் கர்த்தர் காலகட்டங்களை நிறைவேற்றும்படியா நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி. கர்த்தர் ஆட்கொண்டு வழி நடத்தும் எல்லா துதி கன மகிமை யாவுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். Semoga kasih Allah Bapa, karunia Tuhan Yesus Kristus, persaudaraan Roh Kudus menyertai kita semua sekarang dan selama-lamanya. Amin. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேயர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So thank you pastor, thank you pastor. Thank you, Pastor. Thank you, Pastor Kuna, Pastor David. Thank you very much. Thank you all the prayer warriors and church members. எல்லாரும் போயிடாதீங்க, ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிடலாம். Prayer warriors. ஜெப வீரர்களே, ஜெப வீராங்கனை அவர்களே, தயவாக உங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் சற்று நேரம் கேமராக்கள் எல்லாம் ஆன் பண்ணிருங்க. ப்ளீஸ் ஆன் யுவர் கேமராஸ். We're going to snap a picture. சரிங்களா? Okay. Thank you for all the prayers. சரிங்களா? சில பேர் என்னது நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்ல இருந்து பல இடங்கள்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க. சரிங்களா? We really appreciate all your prayers. சரிங்களா? அப்படியே என்னது ஓகே ரைட். ஒரு பேஜ் தான் இருக்கா? ஒரு பேஜ் தான் இருக்கா? ஒரு பேஜ் இல்லையா? 2 பேஜ். ஓகே ரெடி 1 2 3. ஓகே இன்னொன்னு ரெடி 1 2 3. ஓகே thank you. Okay, bye. Thank you, Pastor. Thank you, everyone. Thank you, Pastor. Thank you Pastor. Thank you, Pastor Rasapandi. ஓகே பிறகு என்னது நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து டேவிட் ராஸ்பாண்டி அவர்களுடைய என்னது கான்டாக்ட் நம்பரை வந்து நான் ஷேர் பண்றேன். சரிங்களா? மேபி பர்சனலி மேபி அவர் கூட நீங்க தொடர்பு கொண்டு you can speak to him as well. சரிங்களா? Thank you pastor, really appreciate your time pastor. Yes mani akka, thank you akka for joining. Thank you pastor. Okay, good night. Okay, good night. சரிங்களா? Good night. Okay, have a blessed day, have a good rest. Good night. Okay, good night. Bye. Good night everyone. Goodbye. Good night. Goodbye. Bye bye.